அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வேப்பமர கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பராசாப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாவு அரைக்கிறத பற்றி பார்த்துப்போம். இன்றைக்கி நான் இந்த டம்ளரால் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த டம்ளரால் 3 டம்ளர் அளவுக்கு பழைய சோறு எடுத்துருக்கிறேன், தண்ணி ஊற்றின சோறு. அதை போட்டு இதில் போய் பெரட்டுவோம். 2 டம்ளர் அரிசி, 3 டம்ளர் ரைஸு இப்போ போட்டு பெரட்டுவோம். பாருங்கள், பிணைஞ்சி நம்ம ஒரு கையால் உருண்டை பிடிச்சி பார்த்தா இந்த பக்குவத்தில் இருக்கணும். வெடிக்கக்கூடாது. வெடித்தா ஆப்பம் வெடிச்சிக்கிட்டு போயிடும், நல்லா இருக்காது. ரொம்ப சோறு போட்டாலும் ஆப்பம் அமுங்கிடும். இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ நம்ம ஆப்பமாவை அரைச்சிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி ஆப்பமாவை அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு நம்ம மற்ற ப்ராசஸை பார்ப்போம். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன். இப்போ மத்தியானம் 2 மணி. இது நைட்டு ஒரு 8 மணிக்கு நம்ம இப்போ ஆப்பம் சுடுவோம். அதுக்கு ரெடி பண்ணுறோம். இப்போ பராசாப்பத்துக்கு மிக்ஸியில் மாவு ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ மற்ற இன்க்ரீடியன்ட் பார்ப்போம். ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு முட்டை, 2 பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் ஆப்ப சோடா, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள். இப்போ இதை தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில், சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிப்போம். இதில் போடுறேன். பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த எடுத்து வச்சுக்கிற பெருஞ்சீரகத்தூளையும் மஞ்சத்தூளையும் இதில் கொட்டி பேஸ்டாக்கி அரைச்சிப்போம். தேங்காய், பச்சை மிளகா, பெருஞ்சீரகம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு இப்படி அரைச்சிக்காச்சு. இந்த பதத்தில் இந்த பொடியை, சின்ன வெங்காயத்தை 2 பொடியை வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு கொஞ்சம் குறைன்னு பல்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச ஆப்பமாவை இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ மாவோட நம்ம தேங்காய், பெருஞ்சீரகம், மஞ்சத்தூள், வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த விழுதையும் அது கூட சேர்த்து உப்பு சோடாப்பும் போட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கையால் பிசைஞ்சிக்கிறேன். கையால் ஏன் பிசைகிறேன்டா, அப்போ தான் கமரி ஏறும், அதாவது புளிப்பு ஏறும். இது ஒரு 5 மணி 6 மணி நேரத்தில் ஆப்பமாவும் நமக்கு ரெடி ஆகிடும். நல்லா பிணைஞ்சி விட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வைப்போம். முதல்ல மாவு அரையும் போது 2 ஸ்பூனு தயிர் ஊற்றினோம்ல, அதுவும் புளிப்பு ஏறுறதுக்கு தான். இந்த நான் சொன்ன அளவு மாவுக்கு ஒரு 14-15 பராசாப்பம் வரும். 4 to 5 பேர் சாப்பிடலாம். இப்போ நல்லெல்லாம் ஓரத்தெல்லாம் வலிச்சு விட்டு ஒரு மூடி போட்டு முடி வச்சிடலாம். ஒரு 5 மணிலேருந்து 6 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். புளிப்பு ஏறட்டும், அதாவது கமரி ஏறட்டும். இப்போ 6 மணி நேரம் ஆகிடுச்சு. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பராசாப்பம் ஊற்ற போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. இப்போ தோசைக்கல்லில் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஆப்போசிட்லேயும் ஊற்றுறேன். இப்படி ஊற்றுனா சீக்கிரமும் ஊற்றிடலாம், நமக்கு டைமும் சேவ் ஆகும். சாதாரண ஆப்பம் ஒரு சைடு வேக வைக்கிறதுக்கு மூடியை போட்டு மூடி வைப்போம். இது பராசாப்பம். முன்னாடி ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு 2 நிமிஷம் வேக வைங்க. பராசாப்பம் 4 நிமிஷத்தில் ஒரு ஆப்பம் ரெடி ஆகிடும். திருப்பினதுக்கப்புறம் தோசைக்கல்லில் ஊற்றுனது இப்படி வந்துருக்கு பாருங்கள். ஆப்போசட்டியில் ஊற்றுனது அடுத்த ஆப்பத்தையும் இப்படியே ஊற்றி எடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்படி 2 நிமிஷத்தில் வேவலைன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 6 நிமிஷம் சேர்த்துங்க.
இப்போ நமக்கு சுவையான சூப்பரான பராசாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தோசைக்கல்லில் ஊற்றுனது. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் அகலமாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் தட்டையாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ மெதுவாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து ஆப்போசிட்டில் ஊற்றுனது. இப்படி கொஞ்சம் குண்டாக ஓரம் கார்னர்லாம் முருவி ஓரம்லாம் முருவி இருக்குது பாருங்கள். இது நல்லா சூப்பராகவே இருக்கும். இது கூட தொட்டுக்க இறைச்சானம் காய்ச்சிருக்கிறேன். கோழியானமும் காய்ச்சலாம். தேங்காவை நல்லா வறுத்து விட்டு புளிசம்பல் பண்ணால் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேப்பமர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.